ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு வந்து ரொம்ப டைமும் எடுக்காது. நம்ம ரைஸ் மட்டும் ரெடியாக வச்சுருந்தோன்னா ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா எக்கு அல்லது பொட்டேட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும், வேறு எதுவும் தேவைப்படாது. இப்போ இது வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்னு வச்சு கொஞ்சம் உப்பு, அது கூட வந்து ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு ஒரே ஒரு சவுண்டு மட்டும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது ரைஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து பாஸ்மதி ரைஸில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து சாதாரண நம்ம சாப்பாட்டு அரிசியிலையுமே இதை ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இந்த கொத்தமல்லி இலை 2 கட்டு எடுத்து நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அது கூட வந்து 2 பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாயை வச்சு அதில் வந்து 1 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கோம். அது காஞ்ச உடனே நம்ம கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்மெல்லுக்காக லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து அதையும் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வதக்கிக்கிட போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை அல்லது முந்திரி பருப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். பசங்களுக்கும் மத்தியானம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்காங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி இலை அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் தீயை கூட்டி வச்சு கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை மட்டும் இந்த இதில் சேர்த்துடலாம். ரைஸுக்கு வந்து தேவையான உப்பு நம்ம ரைஸில் போட்டுட்டோம், அதனால் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும், கொதித்து பச்சை வாசனை மாறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொத்தமல்லி இது வந்து நல்லா வத்திடுச்சு, நல்லா பச்சை வாசனையும் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரைஸில் கலந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸில் நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி அந்த மசாலாவை இதில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரைஸும் வந்து நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ சூப்பராக வந்து நம்ம இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து முட்டை அல்லது இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி இதோட சைடிஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும். நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.